ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜேவி vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1 வீக்குக்கு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் என்ன பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் செஞ்சோம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஹோம் மேக்கர்ஸும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரியே யோசிப்போம். அது என்னென்னா, பொழுது விடிஞ்சால் இன்றைக்கி என்ன சமைக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்ன, டின்னர் என்ன, இதெல்லாம் நம்ம யோசித்து செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாகவே இருக்குது. இன்றைக்கி நான் சிம்பிளாக சமையல் செஞ்சாலும் எல்லா சமையலுமே நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். எப்பயுமே நம்ம தயிர் சாதம் சாப்பிட்றச்சே தயிராக விட்டுன்னு சாப்பிடாம அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கடைஞ்சி மோராக விட்டுன்னு சாப்பிட்டா நல்லது. வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்ப்போம். அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கு. சில நாளைக்கு அப்பளம் இல்லாத டயத்தில் நம்ம சுட்டு அப்பளம் இல்லைனா நம்ம வடம் கூட நம்ம பொரித்து சாப்பிட்டுக்கலாம். அது கூட ஊறுகாய், மோர், சாதம் எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி நமக்கு சாதத்தோட அளவும் நமக்கு மாறும். ஸோ இதெல்லாம் நமக்கு லஞ்சுக்கு காமனாக மஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் டெய்லி சமைச்சத்தோடு இதை டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல. மண்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்னா தலியா இட்லி, தேங்காய் சட்னி. மோஸ்ட்லி இன்றைக்கி நான் காட்டுற ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். லஞ்சுக்கு இன்றைக்கி பிரியாணி ரைஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பை தனியாக நான் வறுத்து வச்சுருக்கேன். அதை நான் மேலே கார்னிஷ் பண்ணிக்கிறேன். சமையல் பிரியாணி ரைஸு, உருளைக்கிழங்கு கறி, ஆனியன் ரைத்தா, தயிர் சாதம். முதல் நாள் சாதம் மீந்திருந்து அதை நான் தயிர் சாதமாக கசிஞ்சு வச்சுட்டேன். டின்னருக்கு பருப்படை, தொட்டுக்கிறதுக்கு இட்லி பொடி. ஸோ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம நல்லா குழச்சிக்கலாம். ஸோ மண்டே டின்னர் ரெடி ஆகிடுது. டியூஸ்டே இன்றைக்கி இப்போ நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டரை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கேப்சிகமையும் கேரட்டையும் நான் நல்லா வதக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட்டு. ஸோ நமக்கு ஈஸியாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் சாப்பிட்றச்சு. லஞ்சுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். அன்றைக்கி லஞ்ச் என்னென்னா வெண்டைக்காய் சாம்பார், பீன்ஸும் கேரட்டு போட்ட கறி, மோர் ரசம், முள்ளங்கி ரைத்தா. ஸோ நம்ம சாம்பார் வைக்கிற இன்றைக்கி நம்ம சாம்பாரை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அது கூட நம்ம இந்தமாரி ஓமம், ஜீரகம் இல்லைன்னா மிளகு போட்ட ரசம் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி நான் மோர் ரசம் வச்சுட்டுருக்கேன். கறி கம்மியாக இருக்கிற இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா அது கூட ஏதாவது ஒரு ரைத்தா பண்ணிவிட்டு சாலட் இல்லைன்னா குக்குமர், ஆனியன், டொமேட்டோ வச்சு ஒரு சாலட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரை வாங்கி மஸ்டி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம லன்ச்சு செஞ்சுட்டோம். டின்னருக்கு என்னங்கிறத பார்க்கலாம். டின்னருக்கு சாம்பார் மீந்ததுனால அன்றைக்கி புளிக்கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம அந்த வெண்டைக்காய் சாம்பாரே வச்சு அன்றைக்கி நம்ம டின்னரை முடிச்சிட்டோம். ஸோ டியூஸ்டே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் முடிஞ்சிருது. வெட்னஸ்டே இன்றைக்கி என்னங்கிறத பார்க்கலாம். வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் சேமியா உப்புமா. இது நான் குக்கர்லேயே செஞ்சுட்டேன். இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. ஸோ நல்லா டேஸ்டியாகவே இருந்தது. லன்ச்சுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். லன்ச்சுக்கு பீட்ரூட் தொகையல், பரங்கிக்காய் மொளகூட்டல், வெள்ளரிக்காய் பச்சடி. ஸோ நல்ல டேஸ்டியான காம்பினேஷன். இந்த பரங்கிக்காயில் இருக்கிற திதிப்பு, அப்புறம் நம்ம தேங்காய், மிளகாலாம் அரைச்சி வச்ச அந்த காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பீட்ரூட் தொகையில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வெட்னஸ்டே இன்றைக்கி நம்ம லன்ச்சு முடிஞ்சிருக்கு. டின்னருக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும். ஸோ மார்னிங் சமைச்சதெல்லாம் நமக்கு தீர்ந்தாச்சு. அதனால் நைட்டுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருக்கோம். நல்ல டேஸ்டியாகவே இருந்தது. வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் முடிச்சிட்டோம். தேர்ஸ்டே இன்றைக்கி நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். தேர்ஸ்டே இன்றைக்கி வெண்பொங்கல், சுட சுட வெண்பொங்கல். அது கூட காம்பினேஷன் எது பர்ஃபெக்டாக இருக்கும்னா இந்த கொஸ்து தான். இதில் நீங்கள் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி போட்டும் கொஸ்து பண்ணலாம். கத்திரிக்காய் இல்லைன்னா நீங்கள் வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டும் பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுட்டு லன்ச்சுக்கு இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். வெண்டைக்காவை நல்ல எண்ணெயில் வதக்க போட்ட மோர் குழம்பு, கோஸ் கறி, கேபேஜ் கறி, பருப்பு தொகையல். சிம்பிளாக முடிச்சிட்டோம். அன்றைக்கி நம்ம டின்னருக்கு என்ன பார்க்கலாம். டின்னருக்கு அன்றைக்கி வெறும் அரிசி அடை. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம மாவு அரைச்சிட்டு புளிக்க வச்சு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு நான் ஆனியன் சட்னி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை. ஸோ தேர்ஸ்டே முடிச்சிட்டோம். ஃப்ரைடே இன்றைக்கி என்னென்னா சுட சுட ரவா உப்புமா, தொட்டுக்கிறதுக்கு
கோகனட் சட்னி தான் இன்றைக்கும். சுட சுட ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுது. லஞ்சுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் நெய்வேத்தியத்துக்கு. அப்புறம் என்ன சமையல்னால் கத்திரிக்காய் கறி, ஒரு இட்லி சாம்பார் மாரி வச்சுருக்கேன். கிரேட் பண்ணி வச்ச கேரட்டில் கொஞ்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாத்தி அதில் சேர்த்து வதக்கி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தி புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ சக்கரை பொங்கல், திருவின கேரட்டு, அப்புறம் இட்லி சாம்பார், அப்புறம் கத்திரிக்காய் கறி வந்து சில பேருக்கு வீட்டில் பிடிக்கலாம். என்ன பண்ணலான்னா அந்த கறியை கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து அவளுக்கு பிடிச்ச கறி ஏதாவது கேரட் கறியோ இல்லைன்னா சாலடு, ரைத்தா, கீரை மசியல் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அப்போ அவள் ஏதாவது ஒரு காயை வந்து சாப்பாட்டில் சேர்த்துன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரைடே லன்ச் வந்து நமக்கு ரெடி ஆகிடுது. டின்னருக்கு இன்றைக்கி என்ன பண்ணேன்னா சாம்பார் மீந்ததுனால இட்லி வச்சுட்டு சாம்பார் வச்சுன்னு சாப்பிட்டாச்சு. சாட்டர்டே இன்றைக்கி பூரி குருமா டிஃபன். ஸோ நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் இந்த குருமா. இது வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து முள்ளங்கியும் முருங்காய் கொஞ்சம் இருந்து அதை வச்சு சாம்பார், அதுக்கப்புறமா மிளகு ரசம், பீட்ரூட் கறி, பாவக்காய் கறி. ஸோ 10 நாளைக்கு ஒரு தடவை இந்தமாரி கசப்பான காய்கறிகள்லாம் சேர்த்துன்னு வர்றது ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு பாவக்காய் பிடிக்காது. ஸோ நமக்கு பிடிச்சதுன்னா அதெல்லாம் நம்ம சேர்த்துக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி வேறு ஒரு கறியை பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சத பாவக்காய் கறியை நம்ம ஹோம் மேக்கர்ஸும் நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ சாட்டர்டே இன்றைக்கி லன்ச் வந்து இதுதான். ஸோ சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டின்னர் என்னங்கிறத பார்க்கலாம். அன்றைக்கி டின்னர் என்ன பண்ணியிருக்கேன்னா கோதுமை தோசையும் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து இட்லி பொடி, அப்புறம் சாம்பார் இது கொஞ்சம் மீந்து இருந்து. ஸோ அதையும் நம்ம விட்டுட்டு அன்றைக்கி நம்ம சாட்டர்டே டின்னரை முடிச்சிட்டோம். கோதுமை தோசையும் நல்ல டேஸ்டியாகவே இருந்தது. சண்டே இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை அடை. நான் முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஆஞ்சி வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பருப்படை ரெடி பண்ணிப்போம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதுமாரி டேஸ்டியாக பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவா. இதுக்கு மேலே கொஞ்சம் இட்லி பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு நம்ம கீரையை அதில் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு குக் பண்ணுவோம். குக் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நம்ம ஹெல்த்தியான கிறிஸ்பியான டேஸ்டி முருங்கைக்கீரை அடை ரெடி. இந்த 6 நாளைக்கு சாம்பார், ரசம், மோர் குழம்பு அந்தமாரி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபார் சேஞ்ச் வந்து சண்டே வந்து மினி மீல்ஸு. அதுக்கு ஜாக்ரி ரைஸ், புளியோதரை ரைஸ், கோகனட் ரைஸ், அப்புறம் அவியல், கர்ட் ரைஸ் பிக்கிளோட, அப்புறம் பப்படம். ஸோ நம்ம டேஸ்டியான லன்ச் சண்டே ரெடி ஆகிடுது. அன்றைக்கி மார்னிங் செஞ்ச இந்த மினி மீல்ஸே மீந்ததுனால நைட்டுக்கு கொஞ்சமாக பச்சமா பொடி உப்புமா செஞ்சுருக்கு. அதுக்கு தொட்டுக்கிட்டு சர்க்கரை நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம 7 நாளைக்கான பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் செஞ்சு முடிச்சுட்டோம். வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.